வீட்ல வேலைக்காரி இல்ல அப்படின்றாலும், கண்மணி நம்மளுக்காண்டி எல்லாமே செஞ்சு குடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லி, வீட்ல இருக்கவங்க எல்லாருமே வந்து ஒரு கனெக்ட் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, கண்மணி என்ன பண்றாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து அன்போட அம்மாவுக்கு என்னென்ன தேவையோ, அத மட்டும் தான் அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு காப்பி தண்ணி கூட இவங்களுக்கு யாருக்குமே அவங்க குடுக்கல. எல்லாமே ரெடி பண்ணிட்டு நேரா வந்து அன்போட அம்மா வீட்டுக்கு, அதாவது ரூமுக்குள்ள போயிறாங்க. போயி அவங்களுக்கு வேணுங்கிறதெல்லாம் செஞ்சுட்டு, இவங்க வீட்ல வந்து என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, "நான் இங்க வந்தது வந்து அவங்கள பார்க்கறதுக்கு தான். உங்கள யாரும் நான் பார்க்கறதுக்கு வரல. நான் வந்து இந்த வீட்டு மருமகள. அவங்கள குணப்படுத்திட்டு போற வரைக்கும் தான் நான் இந்த வீட்ல இருப்பேன். அத மொத நீங்க புரிஞ்சுக்கங்க." அப்படின்னு சொல்லி எல்லார் முன்னாடியும் தெளிவா சொல்லிர்றாங்க. எல்லாருக்குமே ஒரே ஷாக் ஆயிருச்சு. ஏன்னா வந்து சமையல்காரி இல்ல அப்படிங்கும்போது, அந்த வீட்ல யாரும் எந்த வேலையும் பார்க்கவும் மாட்டாங்க. பார்க்க தெரிஞ்சாலும் தெரியலன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து கண்மணி தான் இப்போ வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா அன்போட அம்மா பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு பிரச்சனை இருக்கும்போது, எல்லாருமே வந்து "ஐய்யய்யோ! எல்லாமே இன்னைக்கு கடையில தான் சாப்பிடணுமா?" அப்படின்ற ஒரு இடத்துக்கு போயிர்றாங்க. இருந்தாலும் கூட நம்ம வந்து அன்பு வந்து எந்த கோவமும் படல. கண்மணி வந்து அவர புரிஞ்சுக்கிறாரு. இது ஒரு பக்கம் இருந்தாலும், அதாவது வந்து அன்பு ஆஃபீஸுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லி கிளம்புற டயத்துல, அவரு ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு வராரு. அத பார்த்துட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஏன்னா, ஒரு மேட்சா கூட அவருக்கு ட்ரெஸ் பண்ண தெரியாம, அவர் ஏட்டி மூட்டியா போட்டு வந்திருக்காரு. இது எல்லாத்தையுமே கண்மணி பார்த்துட்டு என்ன பண்றாங்கன்னா, ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அவருக்காகவே வந்து ட்ரெஸ் எடுத்து வந்து பழையபடிக்கு ரூமுக்குள்ள வச்சுர்றாங்க. ஸோ, அதுக்கப்புறம் வந்து நம்ம அன்பு வந்து ரொம்ப வந்து பிரியப்படுறாரு. நிச்சயமா வந்து கண்மணி என்ன கோவம் இருந்தாலும், நம்ம மேல வந்து அவளுக்கு ஓரத்துல ஒரு அன்பு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்ம. நான் இப்போ இந்த சூழ்நிலையில கூட அவ எனக்காக கேர் பண்ணி பார்த்துக்கிறாளே! அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அன்பு நினைக்கிறாரு. இதுக்கான சான்ஸ வந்து கண்மணி வந்து அவருக்கு அதிகமா குடுப்பாரா? இல்ல அப்படிங்கிற மாரி அடுத்தடுத்து பார்க்கலாம். அதுக்கிடையில பார்த்தீங்கன்னா, வெண்ணிலா வந்து இன்னுமே வந்து கண்மணிட்ட ஏதாச்சும் ஒண்ணு சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படியாச்சும் வந்து தான் மட்டும் நல்லவன், அன்பு கெட்டவன் அப்படின்ற மாரி காமிச்சு நம்ம இந்த மாதிரி கண்மணிய வந்து மாத்துனா தான், ஏதோ ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி கண்டிப்பா கண்மணிய நம்ம முடிச்சு விட முடியும் அப்படின்ற ஒரு பிளான்ல அவங்க இருக்காங்க. பட் அன்போட அம்மாவுக்கு நம்ம வெண்ணிலா போட்ட திட்டம் எல்லாமே தெரியும். அது தெரியறது வந்து நம்ம வெண்ணிலாவுக்கு தெரியாம இருக்கு. ஸோ என்ன நினைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இந்த விஷயத்த நம்ம இன்னும் அடக்கமா வந்து இருந்து இத பண்ணிறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா, அன்போட அம்மா கண்டிப்பா வந்து கண்மணிய காப்பாத்துறதுக்கான முயற்சிகள் எல்லாமே எடுப்பாங்க. ஏன்னா, ஒவ்வொரு நடவடிக்கையும் வந்து அவங்க படுத்த மணிக்கே இருந்து பார்க்குறாங்க. வெண்ணிலா என்ன செய்றா? ஏது செய்றா? அப்படிங்கிறது. கண்மணிய வந்து நம்ம வீட்ட விட்டு வெளியில அனுப்பக்கூடாது. அதுவும் நம்மளோட பார்வையில அவங்கள வச்சுக்கணும் அப்படின்றதுல வந்து அவங்க ரொம்ப உறுதியா இருக்கிறாங்க. ஸோ, இன்னும் கொஞ்சம் குணமாயிருச்சுன்னா, கண்டிப்பா வந்து கண்மணிக்கு வந்து அவங்களுக்கு ஆன சப்போர்ட் எல்லாமே வந்து அன்போட அம்மா குடுக்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனா, கண்மணியோட எண்ணம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி அன்புட்ட பழையபடிக்கு அவங்க பேச ஆரம்பிச்சா தான் இந்த பிரச்சனைலருந்து அவங்களால வெளியில வர முடியும். ஸோ, தொடர்ந்து நம்ம சேனல பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.